கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எங்களுடைய HMBC திருச்சபையின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஆண்டவர் தாமே இந்த வேத பாட கூட்டத்தை நமக்கு ஆசீர்வாதமாக நடத்தி தரும்படிக்காக நாம் எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவர் உமக்கு நன்றி. இப்பொழுதும் இந்த காணொளி மூலமாக ஆண்டவரே இந்த வேத பாட கூட்டத்தை நடத்த கிருபை தந்தபடி நான் ஸ்தோத்திரம். இந்த வேத பாட கூட்டத்தை நீர் ஆசீர்வதியும். இந்த வேத பாட கூட்டத்தில் நாங்கள் தியானிக்கிற இந்த வசன தியானத்தின் மூலமாக யாத்திராகும் புஸ்தகத்தில் மகிமையான சத்தியங்களை எங்களுக்கு நீர் விளக்கி காண்பித்துக் கொண்டிருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி. இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த சத்தியம் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தருவீராக. முற்றிலுமாக எங்களை தாழ்மைப்படுத்துகிறோம், பெருமையாக்குகிறோம். மீட்பரும் ரட்சிகரமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த வேத ஆராய்ச்சி கூடுகையில வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வரவேற்கிறேன். இப்பொழுது கூட தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். இது ஆராதனையின் நேரம். என்னோடு கூட சேர்ந்து நன்றி நிறைந்த இருதயம் உள்ளவர்களாய் அப்பாவை பார்த்து அவருக்கு ஒரு முதல் பாடலை நன்றி பாடலை நாம் செலுத்துவோமா? நன்றி சொல்லி பாடுவேன், துதி சொல்லி பாடுவேன், நீங்க செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி பாடுவேன் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி சொல்லி பாடுவேன், துதி சொல்லி பாடுவேன், நீங்க செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி சொல்லி பாடுவேன், துதி சொல்லி பாடுவேன், நீங்க செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி இயேசுராஜா, நன்றி இயேசுராஜா. சேர்ந்து சொல்வோமா? நன்றி இயேசுராஜா.
இருக்கிறார். எந்த நோய் நொடியும் இல்லாமல் நல்ல சுகத்தோடு பலத்தோடு தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அதற்கு காரணம் நம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால. எனவே இப்பொழுது அப்பாவை பார்த்து ஒரு பாடல், இயேசுவே என் தகப்பனே, என்னை உருவாக்கின என் தெய்வமே, அப்பா உண்மையே நான் பாடுவேன், உண்மையே நான் உயர்த்துவேன் என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோமா? கர்த்தருக்காக அநேக பாடல்களை நாம் பாடுவோம், அவரை நாம் உயர்த்துவோம். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாக இந்த நாள் அவரை பாடி அவரை உயர்த்தி இருக்கிறோம். நிச்சயமாக அதனுடைய நாமம் மகிமைப்பட்டு இருக்கும். அதனுடைய ஆசீர்வாதத்தை இந்த நாளை நாம் சுதந்திரிக்க போகிறோம். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக. ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வேத பாடக்கூடத்தில் யாத்திராகும் புஸ்தகத்தில் உள்ள சத்தியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் இந்த யாத்திராகும் புஸ்தகத்தில் உள்ள ஒரு மகிமையான சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். யாத்திராகும் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் வாசிக்கலாம். உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும்
அவனோடு கூட அவர் குமாரராகிய நாதாப், அபியூ, எலியாசர், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு அலங்காரமா இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. லேவியராகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6-9 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து அவர்களை ஜலத்தினாலே ஸ்நானம் பண்ணுவித்து அவனுக்கு உள்ளங்கி போட்டு இடைக்கச்சையை கட்டி மேலங்கியை உடுத்தி யோபூத்தை தரித்து அதன் மேல் யோபூத்தின் விசித்திரமான கச்சையை கட்டி அவனுக்கு மார்பதக்கத்தை அணிந்து மார்பதக்கத்திலே ஊரின் தும்பின் என்னும் என்பவர்களாகிய காரியங்களை வைத்து அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான். இன்றைக்கு ஆசாரியனின் வஸ்திரங்களை குறித்ததான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த உலகத்தில் முக்கியமான மனிதர்களை சற்று யோசித்து பாருங்கள், அவருடைய காரியங்களை கவனித்து பாருங்கள். அவர்கள் தங்கள் நிலைகளை மற்றவர்களுக்கு வேறுபடுத்தி காட்டிக்கொள்ள விசித்திரமான உடை அலங்காரத்தை தேர்வு செய்து அணிகிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக மாநில காவல்துறை பாருங்கள், அவர்களுக்கென்று ஒரு உடையை அவர்கள் அணிந்து கொள்கிறார்கள். தேசிய பாதுகாப்பு துறையை நாம் பார்க்கும்போது காலாட்படை, விமானப்படை, கப்பல் படை ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ஆடை அலங்காரத்தை அவர்கள் அணிகிறார்கள். அதே போல மருத்துவ தாதியமார்கள், செவிலியர்ஸ், அவர்களுக்கென்று ஒரு ஆடையை அவர்கள் அணிந்து கொள்கிறார்கள். ஒவ்வொரு கூட்டமும் தனித்தனி இந்த ஆடை அலங்காரத்தை அவர்கள் அணிகிறதை நாம் பார்க்கிறோம். இது போலவே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்களை நாம் கவனிக்கும் போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் மக்களில் என்று லேவியர் கூட்டத்தின் என்றும் ஆசாரியனை வேறு பிரித்து காட்ட ஒரு குறிப்பிட்ட வஸ்திர ஒழுங்கை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வஸ்திரங்கள் அலங்கார வஸ்திரங்கள் மாத்திரமல்ல, பரிசுத்த வஸ்திரங்கள் என்று சொல்லி தேவன் சொன்னதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். முக்கியமாக இந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளும் முன்பாக ஆசாரியன் சில தகுதிகளை அவன் பெற்றிருக்க வேண்டும். வஸ்திரங்களை உடுத்திருக்கும் வேளையில் சில பிரியத்தமான பிரமாணங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டார். எனவே மகிமையின் ஆசாரியராக இருக்கிற நாம் இந்த காரியத்தை கூர்ந்து கவனித்தவைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக வஸ்திரங்களிலே நாம் வேறுபாட்டு காண்பிப்பது மிகவும் அவசியமான ஒரு காரியம். ஆகிலும் ஆசாரிய வஸ்திரம் என்பது எழுத்துக்குரிய விளக்கத்தின்படியாக அல்ல, ஆவிக்கேற்றபடி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். இந்த லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 6-9 வரை உள்ள வசனங்களை நாம் கவனிக்கும் பொழுது கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே ஆரோனையும் வரவழைத்து அவர்களை ஜலத்தினாலே ஸ்நானம் பண்ணுவித்து அவனுக்கு உள்ளங்கி போட்டு இடை கச்சையை கட்டி மேலங்கி உடுத்தி ஏபோத்தை தரித்து மார்பதக்கத்தை அணிவித்து ஊரின் தும்பின் என்பவைகளை வைத்து தலைப்பாகையை தரித்து கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான். ஆசாரியனுடைய வஸ்திரங்களிலே இந்த 8 காரியங்கள் மிகவும் முக்கியமானவைகள். இவற்றுடன் பல இணைப்புகளும் உண்டு. தேவ பிள்ளைகளாக நாம் இந்த பரிசுத்த வஸ்திரங்களின் ஆவிக்குரிய தன்மைகளை அறிந்து அதை தரித்துக் கொள்வது மிகவும் அவசியம். எனவே இந்த ஆசாரியன் வஸ்திரங்களின் தன்மைகளை குறித்து நாம் இந்த வேளையில் தியானிக்க போகிறோம். முதலாவது உள்ளங்கி. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆசாரியன் நடக்கும் போதும் படிகளில் அவன் ஏறும் போதும் அவனுடைய நிர்வாணம் காணப்படக்கூடாது என்பதற்காக முதலாவதாக உள்ளங்கியை அவன் அணிய வேண்டும். நாம் உடுத்துகிற புறம்பான அந்த வஸ்திரத்தை மற்றவர்கள் பார்க்கிறார்கள், புகழ்கிறார்கள், நம்மை கனப்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் காணக்கூடாத வஸ்திரம் நமது உள்ளாடைகள், அதாவது உள்ளங்கி. தேவன் இந்த உள்ளங்கியை முதலாவது ஆசாரியனுக்கு கட்ட சொன்னார். அதன் நிலை, தூய்மை நமக்கு மட்டும்தான் தெரியும். அதை உடுத்தாவிட்டால் நிர்வாணம் வெளிப்பட்டு நாம் வெட்கப்பட்டு போக வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் அல்லவா? அதே போலவே நமது மேலங்கிகள், அங்கிகள்
புறம்பான பரிசுத்தத்தை அது காண்பிக்கிறது. நமது உள்ளாடைகள் நம்முடைய உள்ளான அந்தரங்கத்தின் வாழ்வின் தூய்மையை எப்படி உள்ளது என்பதை வெளிப்படுத்துவதற்கு அது நிழலாட்டமாக இருக்கிறது. உள்ளங்கி என்பது உள்ளான பரிசுத்தத்தின் அடையாளம். உள்ளங்கி என்பது உள்ளான பரிசுத்தத்தின் அடையாளம். சிலர் இதை உடுத்துவது கிடையாது. சிலர் பழுதாய் போனதை உடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். புறம்பான பரிசுத்தத்தை பார்த்து நம்மை மக்கள் புகழலாம், கனப்படுத்தலாம். ஆனால் கர்த்தரோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு நீ எச்சரிக்கையாய் என்று கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். நாம் நடக்கும் போதும், படிகளில் ஏறும் போதும், படிகளில் இறங்கும் போதும் நம்முடைய நிர்வாணம் காணப்படக்கூடாது. அதாவது நாம் சமுதாயத்தில் பழகும் போதும், நாம் வெளியிலே போகும் போதும், நாம் வீட்டுக்கு திரும்பும் போதும் நம்முடைய உள்ளான பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய காரியமாக இருக்கிறது. இரண்டாவதாக, அந்த உள்ளங்கி போட்டுவிட்ட பிறகு இடைக்கச்சையை கட்டி கொள்ள வேண்டும். உள்ளங்கியை உடுத்தி அதன் மேல் இடைக்கச்சையை கட்ட வேண்டும். இந்த இடைக்கச்சை கட்டாவிட்டால் இந்த உள்ளங்கி நழுவி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அநேகர் தங்களுடைய உள்ளான பரிசுத்தத்தை திடீரென எழுந்து போவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, அவர்கள் உள்ளங்கியின் மேல் கச்சையை கட்டவில்லை என்பதுதான் இதனுடைய உண்மையான தன்மை. எபேசியர் 6:14 நீங்கள் வாசிக்கும் போது, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் என்று விளக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அதாவது எந்த மனிதன் தனது பரிசுத்த வாழ்வை சத்திய வசனமாகிய வேத வசனத்தை கொண்டு கட்டுகிறானோ அவன் விழுந்து போவதில்லை என்பது இந்த வசனத்தின் தெளிவான காரியமாக இருக்கிறது. அநேகர் இன்றைக்கு ரட்சிக்கப்படுகிறார்கள், ஆனால் வெகு விரைவில் பின்வாங்கி போய்விடுகிறார்களே. அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், சத்தியம் என்னும் கச்சையை கட்டாமல் விட்டதே அதற்கு காரணமாகும். வேத வசனம் மனிதனுக்கு ஜீவ அப்பமாக இருக்கிறது, ஜீவ தண்ணீராக இருக்கிறது, கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது, தீபமாகவும் அது இருக்கிறது. இந்த வேத வசனத்தை தேடுகிறவன் வளர்கிறான், வாழ்கிறான், தன்னுடைய வாழ்க்கையிலே ஜெயம் பெறுகிறான், தன் வாழ்க்கையிலே முன்னேறுகிறான். எனவே வசனத்தை வாசித்து வாழ்வை கட்டுங்கள், அப்போது உங்களுடைய உள்ளான பரிசுத்தம் நிலைத்திருக்கும் என்பதுதான் இந்த காரியம். மூன்றாவதாக, மேலங்கி. உள்ளங்கி, இடைக்கச்சை இவருக்கு மேலாக ஒரு அங்கி அணிய வேண்டும். அதுதான் மேலங்கி. இது வித்தியாசமான முறையிலே வடிவமைக்கப்பட்டதான ஒரு அங்கி. அதாவது கழுத்து நுழையும் அளவுக்கு மாத்திரமே இதுக்கு திறப்பு இருக்க வேண்டும். யாத்திராக புஸ்தகம் 28:32 வாசிக்கும் போது, தலையில் நுழைகிற அந்த துவாரம் அது நடுவில் இருக்கவும், அதன் துவாரத்துக்கு நெய்யப்பட்ட வேலையான ஒரு நாடா சுற்றிலும் இருக்கவும் வேண்டும். அது கிழியாதபடிக்கு மார்க்கவசத்தின் துவாரத்துக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மேலங்கி என்பது இளநீல நூலால் ஆயத்தமாக்கப்பட்டது. அதனுடைய கீழ் ஓரங்களில் ரத்தாம்பரம் சிவப்பு நூலால் செய்யப்பட்டதான மாதள பழங்கள் தொங்கவிடப்பட்டிருக்கும். மாதள பழங்களின் நடுவிலே பொன்மணிகள் தொங்கவிடப்பட்டிருக்கும். யாத்திராகமம் 28:35 வாசிக்கும் போது, ஆரோன் ஆராதனை செய்ய கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரவேசிக்கும் போது, வெளியே வரும்போதும் அவன் சாகாதபடிக்கு அதன் சத்தம் கேட்கும்படி அதை அவன் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இளநீல நூல் கிறிஸ்துவின் தெய்வீக அன்பையும், மாதள பழங்கள் கனித்தரும் ஜீவியத்தையும், பொன்மணிகள் ஆவிக்குரிய கிரியைகளையும் காண்பிக்கிறது. ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கும் போது, ஊழியம் செய்யும் போது அவன் நடந்து கொண்டேதான் அவன் ஊழியம் செய்ய வேண்டும். அப்போது நடந்து கொண்டே அவன் ஊழியம் செய்யும் போது அந்த பொன்மணிகளின் சத்தம் வெளியே நிற்கிறவர்களுக்கு கேட்கும். இந்த மணிகளின் சத்தத்தை வைத்துதான் ஆரோன் உயிரோடு இருக்கிறான் என்பதை வெளியில் இருக்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள். இல்லை என்றால் சொன்னால் அவன் மரித்து விட்டான் என்பதுதான் அதனுடைய பொருள். கிறிஸ்துவின் அன்பும் கனித்தரும் ஜீவியமும் பரிசுத்தாவிய கிரியைகளும் பற்பல பாஷைகளும் இல்லாதவன் என்று சொன்னால் அவன் செத்த கிறிஸ்தவன் என்பது இதை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான்காவதாக, ஏபோத்து. இது விசித்திரமாக செய்யப்பட்ட அலங்கார ஆடையாகும். பொன், இளநில நூல், ரத்தாம்பர நூல்,
சிவப்பு நூல், திரித்த மெல்லிய பஞ்சு ஆகியவற்றால் இது செய்யப்பட்டது இந்த ஏபோத் என்பது. இவைகள் அவருடைய விசுவாசிகளுக்கு தேவன் கொடுக்கிறதான விசுவாசம், அன்பு, அதிகாரம், பாடுகள், பரிசுத்தம் என்ற காரியங்களை இது குறிக்கிறது. பொன் என்பது பரிசுக்கப்பட்ட விசுவாசத்தை காண்பிக்கிறது. எழுதுகிறார், அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்க வெளியேறப்பட்ட உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் என்று சொல்கிறார். அப்ப பொன் என்பது பரீட்சிக்கப்பட்ட விசுவாசத்தை காண்பிக்கிறது. இளநில நூல் என்பது அன்பின் பூரணத்தை வெளிப்படுத்துகிறது. ரோமர் 5:5 நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று அந்த வேத பகுதி சொல்கிறது. இரத்தாம்பர நூல் என்பது ராஜரிகத்தையும் அதிகாரத்தையும் அது குறிக்கிறது. மத்தேயு 10:1, லூக்கா 9:1 நீங்கள் வாசிக்கும் போது சகல பிசாசுகளை துரத்தும், சகல நோய்களையும் குணமாக்கும் தேவன் நமக்கு வல்லமையும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 16:18-19 வாசிக்கும் போது பூலோகத்தில் கட்டுகிறது எதுவோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்கிற காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சிவப்பு நூல் என்பது கிறிஸ்துவின் பாடுகளின் ஐக்கியத்தை குறிக்கிறது. 1 பேதுரு 4:13 வாசிக்கும் போது கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படிக்காக அவர்களுடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த திரிந்த மெல்லிய நூல், அந்த பஞ்சு நூல் என்பது பரிபூர்ண பரிசுத்தத்திற்கு அது அடையாளமா இருக்கிறது. இப்படிப்பட்டதான சீரை பெற்ற இந்த ஏபோத்தை ஆசாரி தனக்கு முன்னும் பின்னமாக இருக்கும்படி தோள்களின் மேலே போட்டு அணிந்து கொள்ள வேண்டும். இவைகள் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் சமுதாயத்தில் உள்ள பொறுப்பையை இது காண்பிக்கிறது. இந்த தேசத்துக்கு காவலனாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இந்த ஏபோத் என்பது முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. 5வதாக மார்பதக்கம். ஏபோத்துக்கு மேல் ஆசாரின் நெஞ்சில் தொங்கும்படிக்காக செய்யப்பட்ட விசித்திரமான ஒன்று, இது வெளியேறப்பட்டதுமான ஒன்று. இவை இந்த மார்பதக்கம் என்பது 1 ஜான் நீளமும் 1 ஜான் அகலமாய் இருக்க வேண்டும் என்று யாத்திராகமம் 28:16 சொல்லப்பட்டது. இந்த பட்டையில வரிசைக்கு 3 வீதம் 4 வரிசையாக 12 ரத்தன கற்கள் பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். முதல் வரிசையில பத்மராகம், புஷ்பராகம், மாணிக்கம் இந்த 3 கற்கள் பதித்திருக்க வேண்டும். 2வது வரிசையில மரகதம், இந்திரநூல், வச்சீகரம் என்கிறதான அந்த கற்கள் பதித்திருக்க வேண்டும். 3வது வரிசையில கெம்பு, வைடூரியம், சுகந்தி என்கிற கற்களை பதிக்க வேண்டும். 4வது வரிசையில படிக்க பச்சை, கோமேதகம், எஸ்பி இவைகள் இந்த 12 கற்களும் அந்த மார்பதக்கத்தில் பதித்திருக்க வேண்டும். இந்த 12 கற்களும் எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் 12 கோத்திரத்தையும் அது காண்பிக்கிறது. அப்படி என்று சொன்னால் ஆசாரியன் தேவ சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் இவற்றை அவன் அணிந்து கொண்டு போக வேண்டும். அதாவது ஒரு ஆசாரியன் என்பவன் ஆத்துமாக்களை நெஞ்சில் சுமக்கிறவனாக காணப்பட வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 5வதாக ஊரின் தும்பின் என்கிறதான அந்த காரியம். இவை யோபோத்தின் மேலுள்ள அடியப்பட்ட மார்பதக்கத்தின் பின்பகுதியில ஒரு பையை போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். இவற்றை வைத்து இந்த ஊரின் தும்பின்மை வைத்து என்ன செய்வார்கள் சொன்னால், ஒரு காரியத்தில தேவனுடைய வழிநடத்தல் உண்டா இல்லையா என்று கண்டறிய தேவ சங்கத்தில உறுதி செய்து கொள்வதற்காக இந்த ஊரின் தும்பிம் என்கிறதான 2 கற்களை வைத்திருப்பார்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது சவுலுடைய வாழ்க்கையில நீங்கள் இதை நீங்கள் பார்க்கலாம். அவன் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போன போது கர்த்தர் அவனை விட்டு கிருபையை நீக்கிவிட்டார். அதனால் பாருங்க, அவனுக்கு சொப்பனத்தின் மூலமாகவும் அவனுக்கு வெளிப்பாடு கிடைக்கவில்லை. சாமுவேல் தீர்க்கதரிசியும் அவனுக்கு ஆலோசனை சொல்லவில்லை. இந்த ஊரின் தும்பிம் என்கிற கற்களின் மூலமாக கூட தேவனுடைய வழிநடத்தலை அவன் காண முடியாததனால்தான் அவன் அஞ்சனம் பார்க்கிற இடத்துல போனான் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். எனவே இந்த ஊரின் தும்பிம் என்பது ஒரு காரியத்தில் தேவனுடைய வழிநடத்தல் உண்டா இல்லையா, இது தேவனுடைய சித்தமா தேவனுடைய சித்தம் இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்காக அந்த நாட்களில் இந்த ஊரின் தும்பிம் என்கிற அந்த கற்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள். எனவே தேவனுடைய ரகசியத்தை அறிய
தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டும். தேவன் பாருங்க, சோதோம் குமரா பட்டணத்தை அழிப்பதை ஆபிரகாமிடத்தில் சொன்னார். காரணம் என்ன? ஆபிரகாம் தேவனுக்கு முன்பதாக அவன் நின்று கொண்டிருக்கிறான். எனவே தீர்க்கதரிசியாக ஆபிரகாமுக்கு தேவன் செய்ய போகிறதை வெளிப்படுத்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஊரீம் தும்மீம் என்பது தேவ ரகசியத்தை அறிந்து கொள்வதற்காக, தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக அது பயன்படுத்தப்பட்டது. எனவே ஒரு ஆசாரியன் அவன் இந்த ஊரீம் தும்மீம் என்கிறதான அந்த கற்களையும் அவனுடைய நெஞ்சிலே அவன் பதித்துக் கொண்டவனாக தொங்கவிடப்பட்டு கொண்டு தேவ சமூகத்திலே அவன் போகிறான் என்பதை பார்க்கிறோம். ஏழாவதாக தலைப்பாகை. ஆசாரிய வஸ்திரத்திலே அலங்காரம் உள்ளதும் அங்கீகாரத்தை வழங்குவதுமான இந்த தலைப்பாகை பயன்படுத்தப்பட்டதாக நாம் அறிந்து கொள்கிறோம். யாத்திராகம் 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவன் தலையிலே பாகையை வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஆசாரிய தலைப்பாகை பரிசுத்த கிரீடமாக இருந்ததாக நாம் வாசிக்கிறோம். அதாவது இவை சிந்தையிலே பரிசுத்தம் அல்லது கிறிஸ்துவின் சிந்தை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்பதை இது வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ரட்சணை என்னும் தலை சேரா என்று சொல்லி எபேசியர் 6:17 வாசிக்கிறோம். நம்பிக்கை எனும் தலை சேரா என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 5:8 நாம் வாசிக்கிறோம். எனவே இந்த தலைப்பாகையை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். எட்டாவதாக பொற்பட்டம். அந்த கிரீடத்தின் முன்பகுதியிலே பொன்னினால் செய்யப்பட்ட பட்டத்தின் மேல் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற முத்திரை வெட்டாய் வெட்டப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எட்டாவது இந்த பொற்பட்டம், இது நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய பரிபூர்ண பரிசுத்தத்தை இது காண்பிக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. பூரண பரிசுத்தம், ஆவியிலே பரிசுத்தம், ஆத்மாவிலே பரிசுத்தம், சரீரத்திலே பரிசுத்தம். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது பூரணமான பரிசுத்தத்தை நாம் காத்துக் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். அப்போதுதான் வருகையிலே நாம் காணப்பட முடியும். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதற்காக தான் ஆண்டவர் பல விதங்களிலே நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். வேத வசனத்தின் மூலமாக நம்மை பரிசுத்தமாக்குகிறார், பரிசுத்த ஆவின் மூலமாக நம்மை பரிசுத்தமாக்குகிறார், ஞானஸ்தானத்தின் மூலமாக நம்மை பரிசுத்தமாக்குகிறார், உபதேசத்தின் மூலமாக நம்மை பரிசுத்தமாக்குகிறார், இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக நம்மை பரிசுத்தமாக்குகிறார். பல விதங்களிலே தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். எனவே ஒரு ஆசாரிய நெற்றியிலே அந்த பொற்பட்டம் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி அவன் எப்போதும் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறதான நாம் எல்லோரும் உள்ளங்கி என்பது உள்ளான பரிசுத்தத்தையும், இடைக்கட்சி என்பது வசனத்தின்படி வாழ்கிறதான ஒரு வாழ்க்கையும், மேலங்கி என்பது ஆவில நிறைந்து கனி தருகிற ஜீவியத்தையும், யோபோத் என்பது ஆத்ம பாரத்தையும், ஊரீம் தும்மீம் என்பது தெய்வீக வெளிப்பாட்டையும், தலைப்பாகை என்பது வருகையின் நம்பிக்கையும், பொற்பீடம் என்பது பூரண பரிசுத்தத்தையும் பெற்றுக் கொண்டவர்களாக தரித்துக் கொண்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று இந்த ஆசாரில் உடுத்துகிறதான அந்த உடையில் இருக்கிறதான ஆவிக்குரிய தன்மைகளை நாம் தியானித்தோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆவிக்குரிய மகிமையின் ஆசாரியராக இருக்கிற நாம் ஆசாரிய உடையை அணிந்து கொண்டவர்களாக, ஆவிக்குரியதான இந்த குணாதிசயங்களை அறிந்து கொண்டவர்களாக நாம் தேவனுக்கு முன்பதாக ஒரு தைரியமுள்ள ஆசாரியனாக, தகுதியுள்ள ஆசாரியர்களாக நாம் காணப்பட வேண்டும். நாம் எல்லோரும் 1 பேதுரு 2:5-2:9 படி நாம் ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 1:6 வெளிப்படுத்தல் 5:10 கூட நாம் ஆசாரியர்களாக இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக நிற்கும் போது நாம் எல்லோரும் ஆசாரியர்கள் என்று வேதம் சொல்கிறது. எனவே ஒரு ஆசாரியன் தேவ சமூகத்தில் போகும்போது அவனுக்கென்று பிரத்யேகமான அந்த வஸ்திர ஒழுங்குமுறைகளை தேவன் வகுத்துள்ளார். இன்னைக்கு அந்த வஸ்திரத்தின்படி நாம் அணிவதல்ல, அந்த வஸ்திரத்தில் மறைந்திருக்கிறதான அந்த ஆவிக்குரிய அந்த சத்தியத்தை விளங்கிக் கொண்டு அந்த குணாதிசயங்களை நாம் தரித்துக் கொண்டு தேவ சமூகத்தில் பிரதான ஆசாரியனை போல நாம் உள்ளே நுழைந்து நாம் தேவ சமூகத்தில் நின்று நாம் ஆசாரி ஊழியம் செய்யலாம். பழைய ஏற்பாட்டில் வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் மாத்திரமே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும்.
ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்து நாம் எல்லோருமே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதற்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாக அந்த திரையை கிழித்த ஆண்டவர் இன்றைக்கு எல்லோருமே அந்த கிருபாசனத்திலே சேர்க்கிற ஸ்லாக்கியத்தை அவர் ரத்தத்தினால் நாம் பெற்றிருக்கிறோம் அல்லவா? எனவே தேவ பிள்ளைகளாகிய நாம் எல்லோரும் ஆசாரியர்கள். ஆசாரியர்களாகிற நீங்கள் உள்ளான பரிசுத்தத்தையும் வசனத்தின்படி வாழ்கிற வாழ்வையும் ஆழ்வியில் நிறைந்து கனித்தருகிற ஜீவத்தையும் ஆத்ம பாரத்தையும் தெய்வீக வெளிப்பாட்டையும் வருகையின் நம்பிக்கையும் பூரண பரிசுத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாக தைரியமுள்ள ஆசாரிகளாக நாம் தேவ சமூகத்தில் நிற்போமாக. இந்த சத்தியத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். நாம் எல்லோரும் ஆசாரியர்கள். இந்த குணாதிசயத்தை தரித்துக் கொண்டவர்களாக தேவனுக்கு முன்பாக நாம் நிற்போமாக. நாம் எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கும் இந்த வேத பாட கூட்டத்தில் ஆசாரியின் வஸ்திரங்களை குறித்து நாங்கள் தியானிக்க எனக்கு கிருபை பாராட்டினபடினாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, சகல இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்தும் லேவியர் கூட்டத்திலிருந்தும் வேறு பிடித்து ஆசாரியனை காட்டுவதற்காக பிரத்யேகமான ஒரு அலங்கார வஸ்திரத்தையும் பரிசுத்த வஸ்திரத்தையும் அவனுக்கு உண்டு பண்ண சொன்னீரே. அந்த பரிசுத்த வஸ்திரத்தின் ஆவிக்குரிய காரியம் என்ன என்பதை இந்த வேத பாட கூட்டத்திலே எங்களுக்கு நீ சொல்லிக் கொடுத்த கிருபைக்கான ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உள்ளங்கி போட்டு மேலங்கி இடைக்கட்சி கட்டி மேலங்கி போட்டு ஏபோத்தை தரித்து ஊரின் தும்பிம் என்கிறதான அந்த கற்களை தரித்து கொண்டவர்களாக தலைப்பாகை நெற்றியில கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற அந்த பட்டத்தை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன அந்த காரியத்தில் ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்களை சம்பந்தப்படுத்தி எங்களுடன் பேசுகிறேன். இதையெல்லாம் ஆண்டவர் நாங்கள் தரித்து கொண்டவர்களாக ஆண்டவரே தேவ சமூகத்தில் நிற்க தகுதியுள்ள ஒரு ஆசாரியனாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றின கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த சத்தியத்தை கேட்ட பார்த்த ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக சோத்திரம். ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கும் போது இப்படிப்பட்டதான உள்ளான பரிசுத்தத்தையும் வசனத்தின்படி வாழ்கிற அந்த வாழ்வையும் ஆவியில் நிறைந்து கனித்தருகிற ஜீவியத்தையும் ஆத்ம பாரத்தையும் தெய்வீக வெளிப்பாட்டையும் வருகையின் நம்பிக்கையும் பூரண பரிசுத்தையும் தரித்து கொண்டவர்களாக நிற்க எங்களுக்கு கிருபை தருவீராக, பலம் தருவீராக. முற்றிலுமாக என்னை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவல்லமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரை நற்றமெல்லாம் மன்னித்து என் நோய்களெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கடுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you.